இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான் போய்ட்டுருக்கோம். மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. மெரினா வரைக்கும் போகாமல் இங்கேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் கொரோனா டைமில் கொஞ்சமே ஃப்ரீயாக இருக்க இடத்துல வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். போட்லாம் செம்மையாக இருக்குல்ல. ஓகே, பீச்சுக்குள்ளே போகலாம். வேறு லெவலில் இருக்குங்க. காலையில் வியூ பார்க்குறதுக்கே வேறு லெவலு. அதோ இது மாதிரி இருக்கு, கோல்டன் வியூ மாதிரி இருக்குல்ல. அதோ மெரினா பீச்சுக்கு முன்னாடி பட்டினப்பாக்கம் பீச்சில் இருக்கும். சன்ரைஸ் தான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த கோல்டன் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் போகும்போது இந்த போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் காலையில் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. பயங்கரமாக வேறு லெவலில். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எப்படி தெரிஞ்சு தெரியல. நான் நிக்கான் P900 ஜூம் ஷாட் தான் நிறைய இங்கே எடுப்பேன். இந்த கோல்டன் வியூவில் அந்த போட்டு கிராஸாக வருது, அதெல்லாம் எடுக்கலான்னு இருக்கோம். டைம் லாப்ஸும் போட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இது நான் இதில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். நாங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஆளே காணோம்.
போட்டு மட்டும் தனியாக நிற்கிது. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. உள்ளே இருக்கவர் ஆளே காணும். அந்த போட்டில் இருக்க ஆள் என்ன ஆச்சுன்னே தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் போட்டு மட்டும் தனியாக நிற்கிது. அண்டர் வாட்டரில் போய் எதாவது ஃபிஷிங் பண்ணுறாங்களான்னு தெரில. அந்த சைடு நிறைய போட்டு கிராஷ் ஆகலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த போட்லேருந்து கூட பார்க்குறாங்க. அங்கே உள்ளே என்ன ஆச்சுன்னு தெரில. கடலில் மோட்டார் போட்டுனாலே ரிஸ்க்கு. இவங்க பார்த்தீங்கன்னா கையிலே துடுப்பு போட்டு போட்டில் போயிட்டுருக்காங்க. எவ்வளோ ரிஸ்க்கு தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்து இங்கே பார்த்தா தெரியுது. டைம் போகிறதே தெரியலைங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்குது. அது நேரத்தில் நம்மளுக்கு போயிருக்கு. நிறைய செல்லு போயிருக்கு. ஒர்க் ஆகாத போயிருக்கு. செகண்ட்ல அடிச்சு விட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போல. நிறைய பேருக்கு போயிருக்கு. எங்க செல்லுகளை போட்டுட்டு வரும்போது எடுத்து பார்ப்போம். டக்குன்னு தம்பி மொபைல் டைம் லாப்ஸ் போட்டிருந்தான். கரெக்டாக அந்த டைம் பார்த்தோன்னா ஒரு பெரிய அலை வந்து அடிச்சு ஃபோனை தூக்கி போயிடுச்சு. அது போயிட்டு உடனே பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணுங்க, இல்லைனா சால்ட் வாட்ரு உடனே ஃபோனை வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு அது போய் கிளம்பி அது மொபைல் ரெடி பண்ணேன். ஏன்னா அது மொபைலில் வச்சு தான் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கிறோம். அதனால் அது ஃபஸ்ட்டு அது போய் பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஃபோனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். அதனால் இங்கேருந்து கிளம்புறோம். ஒரு ஷார்ட் வீடியோ நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.